கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர். உடைய பிரசன்னத்திலே 1000 நாட்களை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் ஒரு நாள் மேலானது என்று வேதம் சொல்லுகிறது. உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ உண்மையை நோக்கி பார்க்கிறோம், உண்மையை நம்பி இருக்கிறோம். உண்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு முன்பதாக, மனுப்புத்திரருக்கு முன்பதாக உண்மை அறிக்கையிடுகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணின நன்மை பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒரு நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட மறைந்தோட, பெரும் தீமைகள் அகன்றோட பொய் மாயையும் மறைந்தோட, உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். நாமமே தழைத்தோங்க நான் வாழுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். நாமமே தழைத்தோங்க நான் வாழுவேன் உமக்காக.
இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். நம்முடைய பலனை, நமக்கு பலனை தருகிறவர் அல்ல, அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அதை நம்ம சொல்லி சொல்லி ஜெயத்தை என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 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 என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன். நான் சுகமானேன், சுகமானேன்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அப்படியே எழும்பி நின்று, எழும்ப வேணாம், முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம், இல்லைன்னா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த பாடலை பாட போகிறோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். அல்லேலூயா. நீங்க முடிந்தா எழும்பி நிற்கலாம், இல்லைன்னா உட்கார்ந்து கொள்ளலாம். நம்ம ஆராதிக்கலாம் ஆண்டவரை கொஞ்ச நேரம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Jesus. Hallelujah. Thank you, Lord. ஆராதிப்போம் இயேசு ராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசு ராஜனை. தூக்கினாரே தூக்கினாரே சேற்றிலிருந்து நிறுத்தினாரே. கண்மலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் வைத்தார். ஆராதிப்போம் இயேசு ராஜனை. புது பாட்டை எந்தன் நாவில் வைத்தார். ஆராதிப்போம் இயேசு ராஜனை. தூக்கினாரே சேற்றிலிருந்து, நிறுத்தினாரே கண்மலையின் மேலே. Hallelujah. Thank you, Lord. அவருடைய பிரசன்னத்தை வரவேற்போம். Let us welcome the presence of God. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா. Hallelujah. Thank you, Jesus. கரம் பிடித்து
நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, thank you Lord. Hallelujah. அவருடைய பிரசன்னத்தில் விடுதலை உண்டு, அவருடைய பிரசன்னத்தில் ஜெயம் உண்டு, அவருடைய பிரசன்னத்தில் சுகம் உண்டு, அவருடைய பிரசன்னத்தில் ஆரோக்கியம் உண்டு. Thank you Lord, thank you Lord. நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும், அதன் செட்டைகளின் மறைவிலே ஆரோக்கியம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord, thank you Lord. Hallelujah. Thank you Jesus. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே.
இப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, இப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. Thank you Lord. Hallelujah. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Thank you Lord. Hallelujah. அவர் வார்த்தையினால் எல்லாம் செய்கிறவர், வார்த்தை அனுப்பி விடுவிக்கிறவர், வல்லமை உடையவர், மகிமையானவைகளை செய்கிறவர். Thank you Lord. Hallelujah. இன்றும் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றார். நம்மோடு இருக்கிறார். Thank you Lord. Thank you Jesus. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து
பிரகாசம் அடைந்தார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you, Lord. அப்படியே ஒரு பலிபீடத்தில் நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போம். Thank you, Lord. Hallelujah. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Thank you, Lord. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யுவி. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைன் தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைன் தோடி வந்தேன். கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. Thank you, Lord. பலிபீடத்தில் நம்மை படைப்போம் ஜீவ பலியாய். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நன்றி செலுத்துகிறோம். நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல உடைய பிரசன்னத்திலே நன்மைகள் தோன்றுகிறது, நன்மைகள் கிருபைகள் தொடர்ந்து வருகிறது. உடைய வீட்டில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராய் செல்லலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். யாராவது ஒருவர் எடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக எடுங்க. எபிரேயர் 11 அதில் 7வது வசனம். எபிரேயர் 11:7. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, ஹல்லேலூயா, விசுவாசத்தினாலே நோவா எதை பெற்றானா? தேவ
எச்சரிப்பை பெற்று, வாண்டு பை காட். ஹல்லேலூயா. எதுக்கு வாண்டு பை காட் அப்படின்னா, எதுக்கு கர்த்தர் வான் பண்ணார் அவனை அப்படின்னா, அதில் போட்டிருக்கு, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அதனால் என்னன்னா பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளை என்ன வச்சிருக்கிறாரு, இன்சார்ஜாக வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நோவா என்ன பண்ணா, அவன் குடும்பத்தை என்ன பண்ணா, ரட்சித்தான். அவன் உலகத்தை ரட்சிக்கலை. எதை ரட்சித்தான்? குடும்பத்தை ரட்சிப்பதற்கு எதை உண்டு பண்ணினான்? பேழையை உண்டு பண்ணினான். உண்டு பண்ணி என்ன பண்ணானா, அதில் போட்டிருக்கு, அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவன் உலகத்தை எப்படி தீர்த்தானா, இது ஆக்கினைக்கு உட்பட்டிருக்கிறது, ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்டு. எவ்வளோ தூரம் நம்ம பார்க்க முடியுமோ பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனால் உண்டாகும் நீதினா என்னது? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். நீதினா என்னது? ஃபஸ்ட்டு நீதினா என்ன தெரியுமா? இப்போ உலகத்தில் ஒரு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது, அப்படி தானே? எல்லாரும் ஜட்ஜாக போய் தீர்ப்பு சொல்ல முடியுமா? ஜட்ஜுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் என்ன பண்ணுவார்? தீர்ப்பு சொல்லுவார். ஹீ ஹேஸ் த ரைட்ஸ், அதற்கான உரிமைகள் அவரிடத்தில் இருக்கிறது. அது மாதிரி ஆசீர்வதிக்கப்படுவதற்கான உரிமை இன்றைக்கு மனிதனிடத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம மனசாட்சியே நம்மளை என்ன பண்ணும், உனக்கெல்லாம் இதுக்கான தகுதி இருக்கா? இப்போ சாதாரணமாக ஏதோ ஒன்றுன்னு வைங்களேன், டக்குன்னு நம்ம மைண்டு ஏற்றுக்கிடும். இப்போ கர்த்தர் ஒரு 1000 ரூபா தராரு அப்படின்னா டக்குன்னு மைண்டு ஏற்றுக்கிடும். ஓ ஓகே. அதே இது கர்த்தர் உனக்கு பல பல லட்சம் பல கோடி தரேன் அப்படின்னாருன்னா மைண்டு என்ன பண்ணாது, ஏற்றுக்கிடாது. ஏன்னா என்ன கேள்வி கேட்கும்? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் சரியா உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வாட்டுக்கு 1 கோடி கொடுங்க சொன்னீங்களேன்னு கேட்டுறாதீங்க. அப்போ மைண்டு சில விஷயம், சின்ன விஷயம்னா மைண்டு என்ன பண்ணிடணும், ஏற்றுக்கணும். இப்போ பிலிப்பிட்ட போய் சொல்கிறாரு, 5 அப்போ 2 மீன் இருக்குது. அதுக்கு முன்னாடி மன்னிக்கவும், அதுக்கு முன்னாடி இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணு, சாப்பாடு கொடுன்றாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இருக்கிற காசெல்லாம் போட்டு வாங்கினாலும் இத்தனை ஜனங்களுக்கு என்ன பண்ணாது, பத்தாது. அப்போ அவன் மைண்டில் இருக்கிற காசுக்கு ஏதோ ஒன்று வாங்க முடியும் அப்படின்றது அவன் மைண்டில் இருக்குது, பாசிபிள் அப்படின்னு அவன் மைண்டில் இருக்குது. ஆனால் இத்தனை பேருக்கு சாப்பாடு வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம கொஞ்சத்தை ஏற்றுக்கிறோம், மற்றதை என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இந்த தகுதி நமக்கு இருக்கா? அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் நிறையா பைபிளில் இருக்குது. நீதிமான் பனையை போல் செழிப்பான், நீதிமான் கேதுருவை போல் வளருவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நிறையா இருக்குது. ஆனால் அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை ஆகுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. உங்களுக்கே எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு கர்த்தர்? நிறையா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்முடைய மனது அதை பெற்றுக்கொள்ளலை. அதை என்ன பண்ணலை, பெற்றுக்கொள்ள. ஏன் பெற்றுக்கொள்ளனா, மனதில் கேள்வி கேட்குது, இதெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா? ஹல்லேலூயா. நீ அவ்வளோ பெரிய பக்திமானா, நீ நீதிமானா, நீலாம் நீதிமானா, எங்கே உன் முகத்தை காட்டு கண்ணாடியில் அப்படின்னு மனசு என்ன பண்ணுது, சொல்லுது. நம்ம மனசு குற்றவாளின்னு நம்மளை தீர்க்குது. அப்போ நீதி எங்கே இல்லை. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுயநீதின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, என் பார்வைக்கு நான் நல்லா இருக்கேன், என் பார்வைக்கு நான் நல்லா இருக்கேன், அதுக்கு பேர் என்ன தெரியுமா, சுயநீதி. அதை பைபிள் என்னன்னு சொல்லி தெரியுமா, நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. என்னது அது? அழுக்கான, அதுவும் துணி தான், ஆனால் அது என்னது, அழுக்கான கந்தை. அதை யூஸ் பண்ண முடியுமா? அழுக்கு சட்டையை போட முடியுமா? முடியாது. அதுதான் நம்மளுடைய நீதி. அப்போ தேவனால் வருகிற நீதினா என்னன்னா,
இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமான் ஆகலை, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதால? இயேசுவின் இரத்தத்தினாலே. எப்படி வந்திருக்கு? அவருடைய நீதி இப்போ யாருக்கு வந்திருக்கு? நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நோவா மட்டும் என்ன ஸ்பெஷலா? நோவா மட்டும் ஸ்பெஷலா? நோவாவுக்கு 4 கை இருந்துச்சா? நோவா மட்டும் ஏன் காப்பாற்றப்பட்டான்? ஏன் நோவாட்ட மட்டும் கர்த்தர் வந்து பேசினார்? ஏன்னா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. அப்போ இந்த நீதி நோவாவை நீதிமான் அழைக்குது வேதம். எதன் அடிப்படையில் அழைக்குதுன்னா, தேவன் அவனை நீதிமானாக அழைத்தார். அதனாலே ஹல்லேலூயா. தேவன் அவனை எப்படி நீதிமான் அழைக்கிறார்னா, இயேசுவின் பலியினாலே இரத்தத்தினாலே ஏற்பட போகிற ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே உடன்படிக்கைன்னு என்னது? அக்ரிமெண்ட். இயேசுவின் இரத்தம் சிந்தப்படுறதுனால நம்மலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ல. நம்ம இயேசுவுக்கு பின்னாடி வாழ்கிறோம். நோவா இயேசுவுக்கு முன்னாடி வாழ்ந்தார். அவர்கள் தான். அப்போ நோவா வந்து என்ன நீதியான செயல் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவன் வந்து என்ன பண்ணான்? பேழையை என்ன பண்ணுறான்? கட்டுனான். அதுதான் அவன் செஞ்சதாக பைபிளில் என்ன இருக்குது. வேறு எதுவும் அவன் அன்னதானம் பண்ணா அப்படிலாம் பைபிளில் எதுவும் இல்லை. அப்போ நோவா ஏன் நீதிமான் அப்படின்னா, கர்த்தர் அவனை அழைத்தார் நீதிமானாக. ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை நீதிமான் சொல்கிறாரோ அவன் யார்? நீதிமான். அவனுக்கு தன்னுடைய நீதியை கொடுத்து அவனை நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் புரியும்படி பைபிள்லேருந்தே சொன்னால், இந்த இவ்வளோ நேரம் நம்ம இந்த நீதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், சரியா? இன்னும் பைபிளில் புரியும்படி சொன்னால், இளையகுமாரன் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. தெரியுமா? தப்பிச்சேன் நான், இல்லைன்னா அதுவும் சண்டே கிளாஸாக எடுத்துருக்கணும். ஹல்லேலூயா. இளையகுமாரன் தூரத்தில் வரான். வரும்போது என்ன சொல்லிட்டு வரான்? உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரம்ல ஏதோ வச்சுக்கோங்க, வேலைக்காரனும் குமாரனும் ஒன்றா இல்லை? தெரியுதுல, நல்லா தெரியுது உங்களுக்கு. அப்போ வேலைக்காரன் ஏன் சொல்கிறான்? அவனுடைய தகுதி அவனுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அது கரெக்ட் தானே? அப்போ நமக்கெல்லாம் வேலைக்காரன் ஆசீர்வாதம் இருந்தால் போதுமா? வேலைக்காரனுக்கு என்ன இருக்கும்? தங்குற இடம், சாப்பாடு மட்டும்தான். சம்பளம் கிடைக்கும். சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுறது? சம்பளம் பெருசா, சொத்து பெருசானா எது பெருசு? அதுவும் அந்த தகப்பன் பணக்கார தகப்பன். அவருக்கு சொத்து எது? பூமி ஃபுல்லாக அவரோட தான். வானமும் பூமியும் அவரோட இது. இப்போ நமக்கு எது வேணும்? அதனால் என்ன பண்ணுறாரு? அவனை பக்கத்தில் வரும்போது ஓடி சென்று கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள்னு உடுத்துறாரு. ஹல்லேலூயா. அதுதான் தேவ நீதி. இவன் வேலைக்காரன் தான் சொல்லிட்டு வரான். ஆனால் அவன் சொல்கிறது இங்கே முக்கியம் இல்லை. அவன் சொல்கிறது செல்லாது. யார் சொல்கிறது செல்லும்? நான் சொல்கிறது தான் செல்லும்னு தகப்பன் என்ன பண்ணார்? உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்து யார் மேலே போட்டார்? குமாரன் மேலே போட்டார். இப்போ அவன் வேலைக்காரனா குமாரனா? குமாரன் ஆக்கப்பட்டிருக்கிறானா குமாரனா வந்தானா? குமாரன் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறான்? ஆக்கப்பட்டிருக்கிறான். அப்படித்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம என்ன நோவானோடனே வெள்ளம், அழிவு அதை தான் நினைக்கிறோம். நோவாவுக்கு எச்சரிப்புலாம் கொடுத்தாரு. எச்சரிப்பு பெற்று தான் என்ன பண்ணா? இந்த பேழையை கட்டினா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்கிறேன், அதுக்கு திருப்பி வரேன். ஆனால் நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என்ன கிஃப்ட் கொடுத்தாரு நோவாவுக்கு? தெரியல. நாங்கள் எங்கெங்க அங்கே இருந்தோம்? நாங்கள் இப்போ பிறக்கவே இல்லையே. நானாப்பில் பிறந்தேனா? பைபிளில் இருக்க தான் நான் கேட்குறேன். நோவாவுக்கு எதை கொடுத்தாரு தெரியுமா? பெரிய கிஃப்ட்டு. என்ன கிஃப்ட்டு தெரியுமா? பூமியவே கொடுத்துட்டாரு. நோவாவுக்கு என்ன கொடுத்தாரு? பூமி ஃபுல்லாக நீ தான் ஓனர். யார் ஓனரு? 10 ஏக்கர் நிலம் வரல. ஹல்லேலூயா. பூமி ஃபுல்லாக யாரோட தான் மாறுச்சு? அதுக்கு தான் எச்சரிப்பு வந்திருக்கு.
ஹல்லேலூயா. உனக்கு நான் தரப்போகிறது சின்ன ஆசீர்வாதம் கிடையாது, பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால நீ எச்சரிப்பை பெற்று ஒழுங்கா இயேசு பின்னாடி என்ன பண்ணிரு, வந்துரு. ஹல்லேலூயா. அதுதான் எச்சரிப்பு நமக்கும் வரும், நமக்கும் தான் வரும். நம்ம நினைப்போம் ஏதோ இருக்குல்ல சின்னதாக போதும், உடனே தேவ எச்சரிப்பு வரும். ஹல்லேலூயா. நீ எங்கே வா, லைனில் வா. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு 2 தான் இருக்குது. இந்த நடுநிலைமைன்றதே ஆண்டவருக்கு இல்லை. கீழாகாமல் என்ன ஆவ, மேலாவ, நடுவில் இருப்பாயின்னு இல்லை, வாளாகாமல் தலையாவாய். இப்போ இந்த மிடில் இது நமக்கு தான் இருக்குது. எப்படி இருக்கீங்க கேட்டால் ஏதோ இருக்கேன். அது என்ன சொல்லணும், அது என்னது ஏதோ இருக்கேன்னா, ஒன்று இருக்கேன்னு சொல்லணும், இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும். என்ன சொல்கிறது, ஏதோ இருக்கேன் அப்படின்னா என்னது, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம். அது ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. வெளிப்படுத்தல ஒரு சபைக்கு சொல்லிட்டார், நீ குளிராக இருந்தால் அனலாக இருந்தால் நலமாக இருக்கும், குளிருமின்றி அனலுமின்றி எப்படி இருக்கிற, வெதுப்பாக இருக்கியே. வாமே கிடையாது கர்த்தர்கிட்ட. ஒன்று கோல்டு, இன்னொன்று ஹாட்டு. ஹல்லேலூயா. பரலோகம், இன்னொன்று நரகம். நிறைய பேர் நரகம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. பைபிளில் இருக்குது. கடைசி நாளில் வேத புரட்டர் வருவாங்க, வந்து என்ன சொல்லுவாங்க, நரகம்லாம் கடவுள் நல்லவருங்க, அவர் எப்படிங்க நரகத்தில் மனுஷனை போடுவார், அவர் போடலைங்க, இவன் தான் போயிடுறான். ஹல்லேலூயா. இவன் தான் போகிறான். எங்கே போகிறான், நரகத்துக்கு. அவராக என்னைக்காவது இயேசு வந்து நரகத்துக்கு போவாயாக நான் சொல்கிறாரு, இல்லை, இவன் போகிறான். நரகம்னு இருக்குது. ஆனால் ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறார். அப்போ நமக்கு சப்ஜெக்டே வேறையாக மாறிடுது. நோவா பேழைக்கு வெளியே இருக்கிறவன் வாழ்வா சாவான்னு இருக்கான், பேழைக்குள்ளே இருக்கிறவன் ஒரு பயணத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பயணத்தில் இருக்கிறீங்க. உள்ளே இருக்கிறவன் வெளியே நடக்கிறத குறித்து பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வெளியே பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. வெளியே பார்த்தா செய்தியெல்லாம் பயங்கரமாக வருது. நிலச்சரிவு இந்த மாதிரி என்னைக்கா வந்திருக்கா? ஏன் இப்படிலாம் வருது? ஏன்னா நோவாவின் காலம் வந்து விட்டது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் வாரிக்கொள்ளப்படுவதற்கு மட்டும் உணராதிருந்தார்கள். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு ஏன் வரல அப்படின்னா அந்த உணர்வே இல்லை, அதனால் சர்ச்சுக்கே வரதில்லை. எங்கே இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். ரைட், ஓகே, நான் இன்னும் மார்ஸ் ஜூபிட்டர் போங்கன்னு சொல்லலை, உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதுங்கள். நான் சொல்லலை, என்ன யார் சொல்கிறா, பைபிளில் சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. சரி, அப்போ தேவனால் வருகிற நீதினா என்னன்னா, அவரே நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எப்படி தகுதிப்படுத்துகிறார்? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை தகுதிப்படுத்தி நீதிமானாக்கி நீதி உடையவர்களாய் நம்மை மாற்றி. நீதினா ரைட்ஸ். ஹல்லேலூயா. எதுக்கு ரைட்ஸு? கர்த்தர் கொடுக்கிறதையெல்லாம் சுதந்தரிப்பதற்கு தகுதியானவர்கள் நம்ம. ஹல்லேலூயா. அந்த ரைட்ஸை யாருக்கு கொடுக்குறாரு? நமக்கு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு, ஹல்லேலூயா, ஒரு உடன்படிக்கையை போட்டு. ஹல்லேலூயா. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வருது, முக்கியமான வார்த்தைகள். அதில் ஒன்று கவனன்ட், உடன்படிக்கை வருது. இதெல்லாம் புரிஞ்சாதான் நமக்கு இந்த வசனமே புரியும். ஹல்லேலூயா. உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். யார் கூட? நம்ம ஒவ்வொருத்தரு கூடயும். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை ஆச்சு தான், இது பேர் நித்திய உடன்படிக்கை. ஏன்னா இந்த உடன்படிக்கை யாருக்கும் உள்ளதுன்னா, பிதாவாகிய தேவனுக்கும் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உடன்படிக்கை. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கும் மத்தியஸ்தராகிய இயேசுக்கும். இயேசு யாரு அப்படின்னா, மனுஷனுடைய சார்பிலே நமக்காக சிலுவையிலே மரித்தவர். நம்முடைய ஸ்தானத்திலே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தம். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தபோது என்ன சொன்னாங்க தூதர்கள்? மனுஷர் மேல் பிரியம் உண்டாகட்டும். எப்படி ஒரு குழந்தையுடைய பிறப்பு மனுஷர் எல்லாருக்கும் மேலும் தேவனுடைய பிரியத்தை கொண்டு வருமா? கொண்டு வந்தது. ஹல்லேலூயா.
ஏன்னா அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. அது என்ன பண்ண போகுதுன்னா ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த போகுது. என்ன உடன்படிக்கைனா தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்முடைய சார்பிலே தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் ஒரு டீல்னா தெரியுமா, ஒப்பந்தம். ஹல்லேலூயா. இப்போ இதில் விஷயம் என்னன்னா, இந்த ஒப்பந்தம் யாருக்கும் இடையில இருக்கிறது? பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுக்கும். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிதாவு மாறுகிறவரா? அவரும் மாறாதவர். ஹல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய குமாரனாகிய இயேசுவோடு இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையில் அப்போ நம்ம எங்கே வரோம் அப்படின்னா, இயேசுடைய இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுடைய இரத்தம் சிந்தப்பட்டதுனால நம்மெல்லாம் இந்த நீதியை உடையவர்களாக மாறி நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் அந்த உயர்ந்த வஸ்திரம், இளையகுமாரன் மேலே வந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் அந்த உயர்ந்த வஸ்திரம் இருக்கிறது. அந்த வஸ்திரம், அந்த நீதியின் வஸ்திரம் நம்ம மேலே இருக்கிறதுனாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இந்த உடன்படிக்கையில் இயேசுவோடு நாம் என்ன பண்ணுறோம்? இணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது பிதாவுக்கும் இயேசுக்குமான உடன்படிக்கை தான். ஆனால் இயேசுவுக்குள் நாம் இருக்கிறபடினாலே நம்ம புது சிருஷ்டி. அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ நம்ம பூமியை சுதந்தரிக்கிறவர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. பூமிக்கு பாஸ் யாரு? பூமியும் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. சரியா? பட்டா இதெல்லாம் மனுஷ சிஸ்டம், ஹியூமன் சிஸ்டமில் சட்டம் தான். அதெல்லாம் சட்டப்படி, உலகத்தில் இருக்கிற சட்டப்படி அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நித்தியமாக இருக்குமா? நித்தியமாக நிரந்தரமாக இருக்க போதா? ஒரு நாள் பூமியே இல்லைன்னா அப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? புதிய வானம் புதிய பூமி வந்துருச்சுன்னா இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நோவா எப்படி பூமிக்கு சுதந்திரவாளி ஆனானோ அதுபோல் நாமும் இந்த பூமியிலே ஆளுகை செலுத்துகிறவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆளுகை செலுத்துவதற்கு தேவ எச்சரிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது எச்சரிப்பு? எப்படி நோவா அந்த வெள்ளம் வந்தபோது நோவாவின் பேழை ஒன்று தான், ஒரே ஆப்ஷன் தான், ஒரே பஸ்ஸு தான், வேறு பஸ்ஸே கிடையாது. இருக்க ஒரே ஒரு கப்பல் நோவாவுடைய பேழை. அதில் ஏறினவே தப்பிச்சான், மற்றவெல்லாம் அவுட்டு. அதே காலம் இப்போ திரும்ப வந்திருக்கிறது. எனவே எச்சரிப்பு வருது. எதுக்கு வருதுன்னா, பேழைக்குள்ளே நீயே வந்துரு. ஹல்லேலூயா. பேழைக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மலாம் வந்துட்டோம், அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. பேழை தான் இயேசு. கிறிஸ்துவுக்குள்ளே நம்மலாம் வந்துட்டோம். வந்துட்டவன் இனிமேட்டு வெளியே நடக்கிறத குறித்து என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. கோசேன் நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் உடைய வீட்டிற்குள்ள நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்பட்டிருந்தது. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எதில் பூசப்பட்டிருந்தது? நிலைக்கால்களில் பூசப்பட்டிருந்தது. உள்ள என்ன நடந்துச்சோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக வெளியே நடந்துச்சு. புரியுதா? வெளியே முதல் பேரான குமாரன் ஒவ்வொரு வீட்லையும் என்ன ஆகிட்டான்? சேர்த்து போயிட்டான். அப்படா எப்படி இருப்பாங்க? சிரிப்பாங்களா? அழுகுரல். வெளியே என்ன கேட்குது? அழுகுரல் கேட்கிறது. எல்லாம் அழுகிறான். உள்ள என்ன கேட்குது? உள்ள பாட்டு சத்தம் கேட்குது. என்ன பாட்டு சத்தம்? நாங்கள் வாக்கு பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நாங்கள் போக போகிறோம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உள்ள பாட்டு சத்தம் கேட்குது, வெளியே அழுகுரல் கேட்குது. வெளியே அழுகுரல் கேட்குது, அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு லாஸ் நடந்திருக்கு. உள்ள ஏன் பாட்டு சத்தம் கேட்குது? அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா, இங்கே ஒரு விடுதலை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே உள்ள என்ன இருக்கு? மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே விடுதலை உண்டாயிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான, ஹல்லேலூயா, விசாலமான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாசல் திறந்திருக்கு. நிலைக்காலில் போட்டான் இரத்தத்தை. ஹல்லேலூயா. அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் கர்த்தர். ஹல்லேலூயா.
பார்வோன் பூட்டி வச்சுருந்தான். இவன் எடுத்து சாவியை போடலை, எதை போட்டான்? நிலைக்காலில் ரத்தத்தை தடவுனா. அல்லேலூயா. அன்னைக்கு உள்ளேருந்து கிளம்பினவன் தான், திரும்பி அங்கே போவே இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும். அதுதான் பவர் ஆஃப் த பிளட். அல்லேலூயா. இப்போ ரத்தம் என்ன பண்ணியிருக்கு? இயேசுவின் ரத்தம் பிரிச்சிருச்சு நம்மளை. என்ன பண்ணிருச்சு? வேறு பிரிச்சிருச்சு. எங்கேருந்து? அழிவுக்குரிய உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து எங்கே கொண்டு வந்துருச்சு? நோவாவின் பேழைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த பேழை போயிடுச்சு, கிளம்பிருச்சு. பக்கத்தில் போய் சொல்லுங்கள், பேழை கிளம்பிருச்சு. இனி பேழை போய் நிற்கும். அடுத்து ஒரே ஸ்டாப் தான், அது வந்து நான் ஸ்டாப்பு. முன்னாடி போட்டிருப்பாங்க எல்எஸ்எஸ், பஸ்ஸில் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் ஸ்டாப் எல்எஸ்எஸ், பைபாஸ் ரைடர். எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் பஸ்ஸில் எல்லா பஸ்லேயும் போயிருக்கேன். பைபாஸ் ரைடர் 121 போட்டிருப்பான் ஒரு பஸ்ஸில். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயும் நிற்காது. அதுதான் நம்ம பேழை, நோவா பேழை. பிரேக்கே கிடையாது, நிற்கவும் முடியாது. அல்லேலூயா. ஸ்டீரிங் கிடையாது, திருப்ப முடியாது. ஆக்சிலேட்டர் கிடையாது, இன்னும் கொஞ்சம் வேகமாக போ அப்படின்னா போகாது. அல்லேலூயா. ஆனால் கடைசியில் போய் ஒரு இடத்துல நிற்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அரராத் மலை. அல்லேலூயா. அரராத் மலைகள், அது அப்படி தான் சொல்கிறாங்க, மலைகள். அல்லேலூயா. சிகரங்கள். மலைனா உயரமாக இருக்குமா, இப்படி கீழே இருக்குமா? உயரமாக இருக்கும். அங்கே போய் நின்றுட்டு பார்த்தா பார்க்குற இடம் ஃபுல்லாக நம்மளோட தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என்ன, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணுமே நேரத்துக்கு. பார்க்குற இடம்லாம் என்னுடையதா மாறப்போகுது. அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு இடம் வாங்குவோம்னாது விசுவாசம் வரலையா? பூமியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வந்துருச்சு விசுவாசம்? அல்லேலூயா. சரி, அப்போ கர்த்தர் வாளாக்காமல் என்ன வாக்குறாரு? தலை. அப்படின்னா நோவாவுக்கு மேலே ஒருத்தன் கிடையாது அங்கே. அல்லேலூயா. கர்த்தர் தான் இருக்கார். நோவாவுக்கு மேலே கர்த்தர் மட்டும்தான், எந்த மனுஷனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்வு எதனால் வந்திருக்கிறது? நோவாவோடு தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினாராம். அது என்ன உடன்படிக்கைனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அங்கே வேறு உடன்படிக்கையே பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6:18 பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை பேழைக்கு பிரவேசிக்க செய்வேன்னு போட்டிருக்கு. ஆனால் நோவா பேழைக்குள்ளே 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே உள்ளே போகிறாரு. போகும் வரைக்கும் எந்த உடன்படிக்கையும் ஏற்படவில்லை. ஹல்லேலூயா. அப்போனா எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தேவன் கொண்டு போயிருக்கிறாரு? இந்த நித்திய நிரந்தர இயேசுவின் உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கையின் பேரிலே தான் நோவா சுதந்திரவாளியாய் மாறினான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல போட்டிருக்கு, நோவா நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமிக்கு சுதந்திரவாளியாய் மாறுவதற்கு முன்பதாகவே அவன் தேவனால் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். அப்படின்னா நீதிக்கு சுதந்திரவாளி, தேவ நீதியை உடையவர்களாய் மாறுகிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறுவார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தடை எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம கதைக்கு வரோம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். நம்ம கதைக்கு வருவோம். நம்மளுடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டோன்னா என்ன அர்த்தம்? முழுவதுமாக பர்ஃபெக்ட் ஆகிட்டோன்னு அர்த்தம். முழுவதுமாக பெர்ஃபெக்ட் ஆகிட்டோம். ஏன்னா ஆண்டவருக்கு நான் சொன்னேன் 2 எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று அழிஞ்சு போகிறது, இன்னொன்று ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று நம்ம அழிஞ்சு போகிறவங்களாக இருக்கிறோம், வெளியே இருந்தால், பேழைக்குள்ளே இருந்தால் எதுவாக இருக்கிறோம்? ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில் இயேசு ரட்சிப்பை ஏற்படுத்தின போது என்ன நடந்ததுன்னா, நம்முடைய ஆவி பரிபூரணமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு என்ன இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி என்னவாயிருச்சு? பெர்ஃபெக்ட். ஆவி எப்படி ஆயிடுச்சு? பெர்ஃபெக்ட். நான் சொல்லலை, வேணா ஒரு வசனம் படிங்க. எபிரேயர் 12:22 படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும்
ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேனானவர்களின் சங்கம் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் என்னவாக்கப்பட்டிருக்கிற என்ன போட்டிருக்கு? பூரணர் ஆக்கப்படுகிறவா, ஆக்கப்பட போகிறவா, பூரணர் ஆக்கப்பட்ட ஹல்லேலூயா நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கு, அப்புறம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாய் தெளிக்கப்படும் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. இப்போ கப்பல் போய் சேர்ந்துருச்சு, கப்பல் போய் சேர்ந்துருச்சு. ஆனால் எங்கே நடந்திருக்குன்னு? இது ஸ்பிரிட்டில், ஆவியில் நடந்து. இயேசு ஏற்றுக்கொண்டோம்ல, ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய ஆவி எங்கே வாசம் பண்ணுக்குது? இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, சீயோன் மலை ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், அப்புறம் 1000-10,000 தேவதூதர்கள், பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. நல்ல இடம், நிரந்தரமான ஒரு இடத்துல எது போயிருக்கு? ஆவி அந்த இடத்துல லிங்க் ஆயிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே ஆவி போயிடுச்சு. ஆத்துமா போயிடுச்சா? இப்போ ஒன்றே ஒன்று, இது முக்கியமானது, இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரொம்ப வளவலான்னு நான் பேசலை, ஆனால் இதை புரிஞ்சுக்கோங்க ரைட்டா. 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் செய்தியை, நல்லா புரிஞ்சுச்சுக்கோங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ பூமியில் நம்ம சரீரம் தான் என்ன பண்ணுது? பிரதானமாக இருக்கிறது. யாராவது ஆவியை சொல்லி கூப்பிட்றாங்களே, உங்களை கூப்பிடும்போது உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்களே, எப்படி வைக்கிறாங்க? ஆண்னா ஆண் பேர் வைக்கிறாங்க, பெண்ணா பெண்ணுக்கான பேர் வைக்கிறாங்க. அது சரீரத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? பேர் வைக்கப்படுது. ஏன்னா பூமியிலேயே சரீரத்தை வச்சு தான் பூமியிலேயே எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். இப்போ ஒரு வீடுனாலும் அதை அனுபவிக்கிறது ஆவியை அனுபவிக்குது, ஆத்மாவை அனுபவிக்குது. எது அனுபவிக்குது? சரீரம் அனுபவிக்குது. அதே மாதிரி ஒரு வியாதி வருதுன்னு வைங்க, ஆவிக்கு போதா ஆத்மாவுக்கு போதா? சரீரத்துக்கு தான் போகுது. நல்லதும் எங்கே தான் நடக்குது? சரீரத்தில் நடக்குது. கெட்டதும் எங்கே தான் நடக்குது? சரீரத்தில் தான் நடக்குது. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த சரீரத்தை ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா உள்ள ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கெல்லாம் போகிறோம், எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் சரீரத்தில் அது அது வெளிப்படுதா? சரீரத்தில் வெளிப்படுதா? இல்லையே. பொருளாதாரத்தை எடுத்துக்கங்க. கர்த்தரை நம்புகிறவனும் என்ன பண்ணுவான்? செழிப்பான்னு போட்டிருக்கு. ஆனால் கடன் பிரச்சனை அது இதுன்னு எல்லாம் பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? ஆவியில் இருக்கிற பரிபூரணம் எதில் இல்லை? மாம்சத்தில் இல்லை. அப்போ தேவ சித்தம் என்ன? வெறும் ஆவியை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி சுத்திகரிச்சுட்டு அதை மட்டும் அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் தேவ பிளானா? இல்லையே. பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சுதந்திரவாளிகளாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிளான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. அப்போ விஷயம் எங்கே இருக்குன்னா, ஆத்துமானா என்ன தெரியுமா? அதில் 3 பார்ட் இருக்குது. அது 3, மற்றதெல்லாம் விட்டுருங்க. முக்கியமான ஒன்று இருக்குது ஆத்துமாவில். அதுதான் என்னென்னா மைண்டு. அது என்னது? மைண்டு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த மைண்டு இருக்குல்ல, மைண்டு தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஆவியில் இருக்கிற பரிபூரணத்தை இந்த மைண்டுக்கு, மனதுக்கு கொண்டு வந்துட்டோம்னா, வசனம் சொல்லுது, மனம் புதிதாகிறதுனாலே என்ன ஆகுங்கள்? மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகலாம். அப்படின்னா என்னன்னா, ஆவி புதிதாக இருக்கிறது. ஆவியில் இருக்கிற அந்த புதிய காரியங்கள் எங்கே வரணும்? இப்போ மைண்டுக்கு வரணும். வந்துருச்சுன்னா சரீரத்தில் அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா.
சரீரத்தில் வெளிப்படுதுன்னா என்னெல்லாம் நடக்கும்னு உதாரணம் சொன்னால், வியாதி, வாதை உன் கூடாரத்தை, கூடாரம் நாங்கள் சொல்லியிருக்க என்ன தெரியுமா, வீடு கிடையாது, சரீரம், பாடி, உடல், இந்த உடலை சொல்லியிருக்கு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அது ஒன்று வரும். சரியா? அப்புறம் சரீர நன்மைகள் என்னென்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. பொருளாதார ஆசீர்வாதம் சரீர நன்மை தானே. பணம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அது உங்கள் சரீரத்துக்கு பிரயோஜனமாக இருக்குமா, ஆவிக்கு பிரயோஜனமாக இருக்குமா? சரீரத்துக்கு தானே. அப்போ வசனம் சொல்லுது, நீயும் கடன் வாங்காதிருப்பா, என்ன பண்ணுவ? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஆண்டவருக்கு 2 தான். ஒன்று கடன் கொடுக்குறவன், கடன் இல்லாமல் ஏதோ பரவலாமல் இருக்கேன் அப்படின்றது தேவ சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. நீதிமான் செழிப்பான். எப்படி இருப்பான்? செழிப்பான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அந்த மனுஷன்னு சொல்லியிருக்கல, அது சரீரத்தை தான் சொல்லியிருக்கு. ஏன்னா அப்போ எதுக்கு சாப்பிடுவோம்? சரீரத்துக்கு தானே. இப்போ அப்பத்தினால் மாத்திரமல்ல, எதனால் பிழைப்பான்? வார்த்தை. தேவ வார்த்தையில் என்ன இருக்குது? தாவீது சொல்கிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தேவ வசனத்தில், தேவ வார்த்தையில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய ஆத்துமாவை, மைண்டை உயிரடைய செய்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மைண்டு ஆவியோடு இணங்கிதுன்னா, ஹல்லேலூயா, மைண்டு ஆவியோடு இணைஞ்சிருச்சுன்னா இந்த சரீரமும் என்ன ஆயிரும்? எழும்பிரும். ஹல்லேலூயா. இப்போ ஆவியை தேவன் உயிர்ப்பிச்சிட்டாரு, மைண்டை உயிர்ப்பிக்கிற வேலை அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் ஞாயிற்றுக்கிழமை வாங்க வசனத்தை கேளுங்கன்னு ஏன் சொல்கிறோம்? அப்போ தான் மைண்டுக்குள்ள அது போய், இல்லைன்னா அந்த மைண்டு உலகத்தோடு ஒட்டி இருக்கு. நீ உலகத்தான் இல்லை, உலகத்தான் அழிஞ்சு போகிறவன். நீ யார்? நோவாவை போல பேழைக்குள்ள வந்து பூமியை சுதந்தரிக்கிற ஆளு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு லாஸே கிடையாது, எல்லாமே உனக்கு லாபம்தான். ஏன்னா நீ யாரு? பூமியை சுதந்தரிக்கிற ஆளு. ஹல்லேலூயா. கப்பலில் ஏறியாச்சுன்னா இனிமேட்டு வெளியே இருக்கிறத பற்றி என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மைண்ட் இருக்குது பாருங்க, அது புதுசாகிக்கிட்டே இருக்குமா. அது என்ன ஆகிட்டே இருக்குமா? புதுசாகிட்டே இருக்கும். எப்படி? ஒவ்வொரு நாளும் இந்த மனது புதிதாகி கொண்டே இருக்கும். புதிதாக்குகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? இப்போ உள்ளே தங்கி இருக்கிறாரா, வந்துட்டு போகிறாரா? சில பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நல்லா அப்படியே ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது, மற்ற நாள் இங்கிட்ட ஒரு சல்லாம் போட்டு வரட்டா அப்படின்ட்டு உலகம் பக்கம் போயிடுறது. திருப்பி ஞாயிற்றுக்கிழமை ஆவியானவர் இறங்கினார், சபைக்கு வருகிறேன் வரது. திருப்பி திங்கக்கிழமை வெளியே. அப்போ நம்ம எத்தனை ஒரு நாள் தான் ஆளுகை செய்கிறோம். மற்ற நாள்லாம் நான் என்ன சொன்னேன், 2 எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று நம்ம ஆளுகை செய்கிறோம், இல்லைன்னா அடிமையாக இருக்கிறோம். ஒன்று ஆளுகை செய்கிறோம், இல்லைன்னா அடிமையாக இருக்கும். ஒன்று பூமியவே சுதந்திரிக்கிறோம், இல்லைன்னா அழிஞ்சு வெளியே போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? 2 எக்ஸ்ட்ரீம் தான். பரலோகம், நரகம், மிடில் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ மைண்டு எதோட டியூன் ஆகணும்? கர்த்தருடைய வார்த்தையோடு இணைந்து இணைந்து இணைந்து, சத்தியத்தோடு இணைந்து இணைந்து உயிர் பெற்று, ஹல்லேலூயா, இருக்கும்போது நாம் ஆளுகை செய்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் என்ன சொன்னேன், இப்போ இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது? நம்மளை ஆளுகை செய்கிற இடத்திலே வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நோவா நீதிமானானா, பூமி என்ன பண்ணா? சுதந்தரித்தான். நம்மை கர்த்தர் எதுக்கு அழைக்கிறாரு? இந்த பேழை உன் மைண்டில் எழுப்பு. நோவா பேழையை கட்டி தன் குடும்பத்தை என்ன பண்ணானா? ரட்சித்தான். உலகத்தை ரட்சிக்கலை, எதை ரட்சிக்கிறதுக்கு? குடும்பத்தை. ஹல்லேலூயா. நம்மளை புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் அவர் குடும்பத்தையும் ரட்சிக்கிறது கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். நம்ம சொந்த வாழ்க்கையில் நாம் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ இந்த உடல் இருக்கிறத, உடல் வந்து நியூட்ரல். மைண்ட் எப்படி இருக்கோ அப்படி தான் உடல் இருக்கும். அல்லேலூயா. மைண்டு வந்து கர்த்தரோடு இணைந்து ஜீவனை உடையதாக இந்த மைண்டு மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சரீரத்தில் நன்மைகள் வரும். வசனம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு தெரியுமா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் யாருக்கு தெரியுமா? இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன். என்னவா இருக்கிற மனுஷன்? ஏன் அப்படி போட்டிருக்குன்னா, அதுக்குன்னு நம்ம போய் இரவும் பகலும் அப்படியே பைபிளோடையே அப்படியே நடந்துகிட்டு இருக்க முடியுமா? அப்படி இல்லை. ஏன் அது போட்டிருக்குன்னா, வசனம் உள்ளே போக போக அதில் இருக்கிற சத்தியம், ஹல்லேலூயா, என்ன பண்ணுது? நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு தேவையானதெல்லாம் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு? ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நோவா ஏதாவது செஞ்சானே? பூமியை சுதந்திரிக்க பேழையை செஞ்சான். என்ன செஞ்சான்? பேழை செஞ்சான். அந்த பேழை தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டேன், இயேசுன்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இயேசுக்குள் நான் இருக்கிறேன். ஆவி இருக்குது, மைண்டு இருக்கா? ஹல்லேலூயா. மைண்டும் அப்படியே டியூனாக இருந்துச்சுன்னா இந்த சரீரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது வெளிப்படும். ஹல்லேலூயா. மோசே 40 நாள் எங்கே போனா? மலை மேலே ஏறி தேவனை முகமுகமாய் தரிசனம். திரும்பி வரும்போது அவனுடைய முகம் இருக்குல்ல, எப்படி இருந்துச்சான்? பிரகாசமாக இருந்துச்சான். ஜனங்கள் சொன்னாங்க, பார்க்க முடியல, நீ என்ன பண்ணு? முக்காடு போடு. இப்போ மோசே வந்து போய் ஜெபம் பண்ணிட்டா வந்தான், கடவுளே என் முகம் பிரகாசமாக வரணும், அப்படியே 1000 பல்பு போட்ட மாதிரி அப்படி பளிச்சுன்னு அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தானா? இல்லை. ஏன் என்னன்னா, உள்ளே இருக்கிறது வெளியே வரதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதான் காலை ஆராதனையிலையும் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். டாக்டர்கிட்ட போக வேணான்னு நான் சொல்லலை, ஆனால் டாக்டர்கிட்ட போக வேண்டி வராதுன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி பிரகாசமாக அடிச்சிச்சுன்னா டாக்டருக்கு இருக்கிற நோயெல்லாம் உங்களை பார்த்தா போயிடும். ஹல்லேலூயா. டாக்டருக்கு இருக்கிற நோயெல்லாம் உங்களை பார்த்தா போகும். ஏன்? சத்தியம் எங்கே இருக்குது? உள்ளேருந்து வெளியில் பிரகாசிக்குது. இதோ இருள் பூமியை, காரிருள் ஜனங்களை மூடும், உண்மையில கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையிலே காணப்படும். ஹல்லேலூயா. மகிமை வரும்போது அதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக உடல் உயிர் பெறும். அதுதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் எப்படி, என்ன, எங்கே இருக்குது? பைபிளில் இருக்கா? இருக்குது. மண்ணா இருக்கிறாய், நீ எங்கே திரும்புவ? மண்ணுக்கு திரும்புவாய். ஓகே, அதோட முடிஞ்சிருச்சா பைபிள்? ஆமேன் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்களா? அது எங்கே வருது? ஆதி ஆகமத்தில் வருது. அதுக்கு பிறகு தானே இயேசு வராரு. அதுக்கு பிறகு தானே இந்த வசனம்லாம் வருது. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். எதை உயிர்ப்பிப்பார்? சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ மோசே முகத்திலிருந்து வந்த ஒளி அதே தான் பாருங்க. இயேசு மறுரூப மலையில் அவருடைய முகம் சூரியனை போல என்னானதான் பிரகாசித்தது. அப்போ இந்த சரீரத்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மைண்டு வழியை ஆவியில் இருக்கிற பரிபூரணம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியில் என்ன இருக்குது நீங்கள் கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் தானே அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு தேவன் சொன்னார். உடனே என்ன வந்துருச்சு? எங்கெல்லாம் வந்துச்சு? அமெரிக்காவில் மட்டுமா? உலகம் என்ன ரொம்ப சின்னதா? முழு உலகத்துக்கும் ஒரு செகண்டில் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறாரு, ஆனால் நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. ரொமானியான்னு ஒரு தேசத்தில் பெரிய, இவ்வளோ பெரிய கல்லாம், ஃபுட்பால் மாதிரி அளவுக்கு ஒரு கல்லை ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு, கதவு வந்து போய் காற்றுல போய் டப்பு டப்புன்னு அடிக்குதுன்னு சொல்லி கதவுக்கு கீழே அதை தடுக்கிற மாதிரி அந்த இவ்வளோ பெரிய கல்லை எடுத்து வச்சுருக்கு. இப்படியே வச்சு அந்த மாதிரி வயசாகிற வரைக்கும் அந்த கல் அங்கேயே தான் இருந்திருக்கு. ஒரு 80 வயசு ஆயிடுச்சு. ஆற நேரம் யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தவங்க அந்த கல்லை பார்த்தாங்களாம். பார்த்துட்டு இப்படி எடுத்து, என்னங்க இவ்வளோ பெரிய வைரக்கல்லை தூக்கி
கதவுக்கு இதாக வச்சுருக்கீங்க, இதோடைய விலை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சான், ஓஹோ இது வைரக்கல்லா, சரி இதோட விலை என்னப்பா அப்படின்னு கேட்டால் எத்தனையோ கோடி. அல்லேலூயா. அவ்வளோ காசை அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, காற்றடிக்குது கதவு உடஞ்சிரும்னு சொல்லி கதவுக்கு வச்சுருந்துருக்கு. அந்த மாதிரி விலையேற பெற்ற பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, இயேசுவை உயிரோட எழுப்பணும், கொண்டு வரணும். இயேசு முடிவு பண்ணிட்டார், நான் எழும்ப போகிறேன், 3ஆவது நாள் ஆயிடுச்சு, நான் சொன்னபடி என்ன ஆகணும், உயிரோட எழும்பணும். இயேசு முடிவு பண்ணிட்டார். அப்போ என்ன நடந்துச்சு, பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அல்லேலூயா. அது வரைக்கும் இயேசுடைய கண்டிஷன் பாருங்கள். கிட்னி வேலை செய்யுச்சா? இயேசு மரித்திருக்கிறார், கிட்னி வேலை செய்யுமா? ஹார்ட் வேலை செய்யுமா? லங்ஸ் வேலை செய்யுமா? கண்ணு திறக்குமா? வாய் பேசுமா? ஒன்றும் கிடையாது. டப்புன்னு ஆவியானவர் வராரு. 3 நாள் ஆயிடுச்சு, மரித்து 3 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் ஆவியானவர் வராரு. டக்குன்னு ஹார்ட் வேலை செய்யுது, லங்ஸ் வேலை செய்யுது, எல்லாம் வேலை செய்யுது. டப்புன்னு கண்ணை திறக்கிறாரு, இப்படி எந்திரிச்சு வராரு. வந்தோடனே கல்லை கூட எடுக்கிறதுக்கு அவருக்கு வேலை இல்லை. தூதன் வந்து கல்லை புரட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன்னா காலையில் சில பெண்கள் வரப்போகிறாங்க இயேசுவை தரிசிக்கன்னு சொல்லி தூதன் வந்து என்ன பண்ணிட்டான், கல்லை புரட்டி விட்டான். இவர் வாட்டுக்கு வாக் பண்ணி வராரு. ஹல்லேலூயா. இதுதான் பவர், ஹோலி ஸ்பிரிட்டோடைய பவர். அந்த ஹோலி ஸ்பிரிட் இப்போ எங்கே இருக்கிறாரு, மரித்தோரிலிருந்து எழுப்பினோட ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான சொன்னது கர்த்தர். ஹல்லேலூயா. சாவாயின்னு சொன்னது கர்த்தர். இந்த சரீரத்தை அதே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உயிர்ப்பிக்கப்பட்டுச்சுன்னா சரீரம் இது ஒரு சம்பூரண நிலைக்கு வந்துடுது. ஹல்லேலூயா. அப்போ தடைகள் எல்லாம் விலகுது. முன்னாடி இருக்கிற கல்லை எடுத்தால் தான் வெளியே வர முடியும். கல்லை யார் எடுக்கிறா, 1000-10000 தூதர்கள் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள், எபிரேயரில் வருது. ஹல்லேலூயா. அப்போ தூதர்கள் நமக்காய் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வரும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா எப்படி வித்தியாசம் இருக்கும், இன்னும் நம்மலாம் பறக்க ஆரம்பிச்சிருவோமா? இல்லை, நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை எவனோ உங்களுக்காக செஞ்சு வச்சுருப்பான். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று செலவு பண்ணணும்னு சேர்த்து வைப்பீங்க காசை, ஆட்டோமேட்டிக்காக அதை கர்த்தரே ஒருத்தனை வச்சு செய்ய வச்சிருவார். ஹல்லேலூயா. அதுதான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. செய்கிறது எதில் செய்கிறோம், ஆவியில் செய்கிறோமா, ஆத்மாவில் செய்கிறோமா, சரீரத்திலையா? சரீரம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரம். ஹல்லேலூயா. அதில் நோய்கள் அணுகுவதில்லை. நீதிமானின் சரீரம், அதில் நோய்கள் அணுகுவதில்லை. தரித்திரம் அதோடு இருப்பதில்லை. பாவ கட்டுகள் அதில் இருப்பதில்லை. ஏன்னா கர்த்தருடைய வல்லமை அதில் இருக்கும். ஹல்லேலூயா. இப்படியே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது குறைகள் அதில் இருப்பது இல்லை. அது எப்படி இருக்கும், நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், முக்கியமாக மரணத்தின் மேலே அதுக்கு அதிகாரம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், அப்படியே நம்ம சாகவே மாட்டோம், 10,000 வருஷம் அப்படியே உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லலை. அப்படி சொல்லலை. இன்றைக்கி ரோட்டில் போய் சும்மா நடந்து போங்க, சாகிறவனுடைய வயசெல்லாம் பாருங்கள். 50, 55, அன்றைக்கி ஒருத்தன் 37 வயசு, இப்படி தான் இருக்குது. நீங்கள் நான் சொல்லலை, நான் பார்க்க டெய்லி இந்த செல்லூர் பக்கம் போயிட்டுருப்பேன். போகும்போது பார்த்தீங்கன்னா போஸ்டராக வச்சுருப்பேன். பார்த்தா சில நேரம் வயசானவனாக இருப்பான், சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசு கம்மியாக இருக்கும். அப்போ கர்த்தர் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாகி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ ரட்சிப்பு வரும்போது நீடித்த நாட்கள் தானாக வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சரீரம் எதெல்லாம் இது மேலே ஆளுகை செலுத்தினதோ அதன் மேலே இந்த சரீரம் ஆளுகை செலுத்த ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இந்த 1-2 கொடுக்கப்படும் போல என்ன போட்டிருக்கு, இவைகள் எல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாரு. அதன்படி ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாயிரு. வாழ்ந்துனா என்னது? நல்ல வாழ்வு. ஹல்லேலூயா. வாழ்ந்து சுகமாய் இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் கிறிஸ்தவங்க இந்த சரீரத்தை விட்டுடுறது. அதான் நான் உள்ளே இயேசு உள்ளே இருக்கிறார்ல, ஒரு நாள் பரலோகம் போவேன்ல, போதும். அது கிடையாது. இப்போ பூமியில் யார் வாழ்வா? அவங்க சித்தப்பா வாழ்வாரா? பூமியில் நம்ம தானே வாழணும். வாழும்போது எப்படி வாழ்கிறது? ஆவியில் இருக்கிற பரிபூரணத்தோடு ஆளுகை செய்கிறவர்களாய் பூமியிலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நோவாவை பரலோகத்துக்கு எடுத்துருக்கலாம்ல, புதுசாக திருப்பி மண்ணிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக படைச்சிருக்கலாம்ல. நோவாவை எதுக்கு பூமியில் வச்சார்னா இதுக்கு தான். ஹல்லேலூயா. நீ இப்படி புட்டுன்னு போகிறது தேவ சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. நீ பூமியில் இருக்கணும், நீ ஆளுகை செய்யணும், எல்லாத்துலேயும் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதுதான் தேவ சித்தம். அதுக்காக தான் எச்சரிப்பு வருகிறது. என்ன எச்சரிப்பு வருது? நீ உலகத்தாரோட போகாத. ஏன்னா நீ எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற? ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. யூ ஆர் born to rule. ஹல்லேலூயா. ஆளுகை, ஆதிக்கம் செலுத்த வேண்டும். கவலை ஒன்று ஆட்டி படைக்குதா? இல்லை. நீ கவலைப்படாமல், ஹல்லேலூயா, கவலை மேலே உனக்கு அதிகம். எந்த காரியம் உன்னை கவலைக்குள்ளாக்குதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்போது அந்த கவலை உன்னை விட்டு போய் விடுகிறது. செய்வதெல்லாம் வாய்க்கொன்றவனுக்கு கவலை வருமா? வருமா? வராதா? வராது. ஆனால் அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? ஹல்லேலூயா. மனது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. மனது யார் கண்ட்ரோலில் இருக்குது? நம்ம. கர்த்தாவே நீங்களே என் மனசில் இதை பண்ணுங்க, அப்படி பண்ண மாட்டார். மைண்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது? அந்த மைண்டு எதால் நிரம்பணும்? கர்த்தருடைய வார்த்தையாலே இந்த மனது நிரம்ப வேண்டும். சத்தியத்தினால் இந்த மனது நிரம்ப வேண்டும். என்ன? அதனால தான் ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நோவா பேழையில் ஸ்டியரிங் இல்லை, ஆக்சிலேட்டர் இல்லை, பிரேக் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி போகும் வண்டி? ஒரு கார் வாங்க போகிறீங்க, இதில் எல்லாம் சூப்பர் காருங்க, பெயிண்ட்லாம் பளபளன்னு இருக்கும். ஆனால் பிரேக் இல்லை, ஸ்டியரிங் இல்லை, ஆக்சிலேட்டர் இல்லை, என்ன வாங்குவீங்க? அவ்வளோ நல்லவங்க இல்லையே யாரும் இங்கே. மனஸ்தாபப்பட்டு வாங்கிறதுக்கு. பாவம், மனதுருக்கி. அப்படிலாம் மனதுருக்கிறாதீங்க. ஹல்லேலூயா. பைபிளில் அப்படிலாம் இல்லை. மனதுருகுவாயாக அந்தளவுக்கு மாறி மனதுருக்கம்லாம் பைபிளில் இல்லை. நோவா பேழையில் இது எதுவுமே இல்லை. ஏன்னா ஆவியானவர் தான் அந்த பேழையை கொண்டு போனவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் என்ன பண்ணார்? கொண்டு போனார். அப்படி தான் நம்மளையும் பார்த்து சொல்கிறார், ஆவியின்படி நடக்கிறவர்கள். நம்மளாம் யார்? ஆவியின்படி, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்ன ஆவாங்க? சுதந்திரவாளியாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஆவியிலே ஒரு ஆளுகை என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்துட்டார். அது நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே, ஒவ்வொரு நாளும் மனது புதிதாகிறதுனாலே. ஏன்னா மனது பழசிலேயே பழக்கப்பட்டிருக்கு. பழைய தோல்வி, பழைய இது, பழைய கவலை, பழைய பிரச்சனை, அதுலேருந்து வெளியே கர்த்தர் என்ன எனக்காக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்திருக்கிற அந்த காரியங்களில் நம்முடைய மனதை வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நம்முடைய சரீரத்திலே அந்த ஆளுகை வருகிறது. அப்பொழுது நம்ம செய்கிறதெல்லாம் நடக்கும், சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர் நம்மோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இப்போ இந்த மனது வரும் நாட்களில் இந்த மனதை என்ன பண்ண போகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த மனதை புதுப்பிச்சு அதன் மூலமாக இந்த சரீரத்தில் ஆளுகை செய்கிற சரீரமாய் மாற்றும்போது நமக்கு ஆளுகை திரும்ப வருகிறது. சகலத்தையும் ஆண்டு கொள்வாயின்னு சொன்ன அந்த ஆளுகை திரும்ப வருகிறது. பூமியை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஒரு நாள் மரித்து பரலோகத்துக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி பூமி இப்போ 1000 வருட அரசாட்சிக்கு நான் வருவேன், ஆளுகை செய்வேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பூமியில் என்ன செய்கிறோம்? எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய சரீரம் வியாதியின் மேலே மாஸ்டராக இருக்கா, இல்லை வியாதிக்கு அடிமையாக இருக்கா? பாருங்கள், சில நேரத்தில் நம்ம காரணம் தேடுறோம். நான் அந்த சில்லாக தண்ணி குடிச்சிட்டேன், அதனால தான் சளி பிடிச்சிருச்சு, அப்படி காரணம் தேடுறோம். பவுல்னு ஒருத்தன் இருந்தான், அவனை பாம்பு கொத்திருச்சு.
பாம்பு கொத்திருச்சு, விஷப்பாம்பு. ஊரில் இருக்கேன்னு சொல்கிறான், இன்னும் 10 நிமிஷத்தில் இறந்து போயிடுவான், ஆள் அவுட்டு. மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் பாம்பு செத்து போயிடுச்சு, பவுல் சாகலை. ஏன்? பவுலுக்கு அந்த விஷத்தின் மேலே அதிகாரம் இருக்கிறது. பவுலுடைய சரீரத்திற்கு, பாடி ஆஃப் பால், பவுலுடைய சரீரத்திற்கு விஷத்தின் மேலே அதிகாரம் இருக்கு. பவுலுடைய சரீரம் ஆளுகை செய்கிற சரீரமாக இருக்கிறது. அதனால தான் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா அது மேலே உனக்கு அதிகாரம் இருக்கே. இரத்தத்தினால வந்திருக்கு இந்த அதிகாரம். எதனால வந்திருக்கு? இரத்தத்தினாலே. உன்னால வரல, உன் பக்தியினால வரல, இது இயேசுவின் இரத்தத்தினால் வந்திருக்கிறது. எனவே தான் அழைப்பு வருது. எதுக்கு வருது? இயேசுவையே பாரு, இரத்தத்தையே பாரு, அதனால உனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு பாரு. தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள், பூரணராக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இரத்தத்தினால நீதிமான்களுடைய ஆவிகள் பூரணராக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த பூரணராக்கப்பட்ட ஆவியில் இந்த ஆத்மாவை உயிர்ப்பித்து சரீரத்திலும் நன்மைகள் உண்டாகிறது. தாவீது சொல்கிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. இந்த வாரம் அப்படிப்பட்ட வாரமாக இருக்க போகிறது. ஒரு ஆளுகை, ஒரு அதிகாரம் நமக்கு வரப்போகிறது. எல்லாற்றின் மேலும் ஒரு ஆளுகை வரப்போகிறது. எதெல்லாம் நம்மை ஆண்டு கொண்டு இருந்ததோ, ஆள நினைத்ததோ, அதையெல்லாம் நம்ம ஆளப்போகிறோம். தேங்க்யூ லார்ட். உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறாரு. அரராத் என்ற மலை, அதில் பேழை நின்றது. நம்மையோ கர்த்தர் சீயோன் மலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அரராத் மலை இல்லை, இது சீயோன் மலை. அப்படின்னா இங்கே எல்லாமே இருக்குது, இல்லாததே இல்லை. இயேசு பாருங்கள், இப்படி தான் ஆப்ரேட் பண்ணார். 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது, எடுத்து பிட்டு 5000 பேருக்கு கொடுத்தாரு. ஏன்னா இவர் சீயோன் மலையிலிருந்து வந்தவர், பிதாவுடைய மடியிலிருந்து வந்தவர். இவர் இப்போ நம்மளை கொண்டு போய் இப்படி வைக்கிறாரு. பார், இதுதான் நீயே. நீ பூமியில் இருக்கிறதையே பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிற. சோர்ந்து போகாத. உன் ஆவி எங்கே இருக்குது? உன்னதங்களிலே அவரோடு உட்கார பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில், அந்த ஆவி தான் நமக்குள்ளே இருக்குது. தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியுடனே இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? மைண்டில் இப்போ கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கார். எதுக்கு பிரசங்கம்? மைண்டில் கிரியை செய்கிறார். எதுக்கு கர்த்தருடைய வார்த்தை சத்தியம்? மைண்டில் கிரியை செய்யுது. ஏன் மைண்டை புதுசாக்கணும்? மைண்டு பழசாக இருக்குது, தோல்வியிலே இருக்குது, உன்னால் முடியாதுன்னு சொல்லுது, உனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுது. அவிசுவாசத்தை விதைச்சிக்கிட்டே இருக்குது இந்த மைண்டு. அப்போ இந்த ரினியூ ஆகணும் மைண்டு. ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒவ்வொரு நாளும் விசுவாசம் வளர்ந்துட்டே இருக்கும். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். எந்த அளவுக்குனா 100 வருஷத்துக்கு பிறகு ஒரு பையனை பெற்றிருக்கிறான். அதை போய் பலி கொடுனோடனே டக்குன்னு போயிட்டான் தூக்கிட்டு. ஏன்? வசனம் சொல்லுது, அவன் பலி கொடுத்தாலும் திரும்ப தேவன் உயிரோடு எழுப்ப வல்லவர்னு நினச்சி கொண்டு போனானா. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அப்படியே விசுவாசத்தில் வல்லவராகிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அப்படியே இந்த சத்தியங்களை நமக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அந்த மைண்டு மாறணும். மைண்டு மாறுதுன்னா மாற சரீரத்தில் மாற்றங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. சரீரம்னு நான் சொல்கிறது வெறும் அந்த பாடி மட்டும் இல்லை, சூழ்நிலைகளில் மாற்றம் நடக்கும். ரொம்ப நாளாக பண்ணி தோல்வி பெற்ற இடத்துல ஜெயம் உண்டாகும். கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு பாட்டு பாடணும். பேதுரு பாருங்கள், இரவு முழுவதும் ஃபெயிலியர். அவன் ஒரு மீனும் பிடிக்கல. பகலில் போய் அதே படகு, அதே வலை, அதே ஆள் போய் வலையை போடுறான். 2 படகு நிறைய மீன்கள் வந்தது. காரணம் என்ன? சரீரத்தையும் பாதிக்கிறது. இயேசு பார்த்து சொல்கிறோம், நம்முடைய வார்த்தையின்படி போகிறேன், வார்த்தையில் இருக்கிற சத்தியம் என் மனதை புதிதாக்கிருச்சு. புதிய மனதோடு நான் போகும்போது என் சரீரம் செய்கிறதெல்லாம் பாசிட்டிவாக நடக்குது, எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகுது. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் ஒரு ஆளுகையின் வாரமாக இருக்கிறது. நாங்கள் ஆளுகை செய்ய நீர் அழைத்திருக்கிறீர். எல்லாற்றின் மேலும் ஆளுகை செய்கிறோம். இது முதல் எல்லாற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.